ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சார்ட் பண்ணுறது பைத்தானில் செம ஈஸியாக இன்பில்ட் ஃபங்க்ஷனே ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம முதல்ல லிஸ்ட்டுன்னு வாங்கிப்போம். லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்புட் டாட் ஸ்பிட் ஆஃப் போட்டு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு, இப்போ 2 மெத்தட் இருக்குது. இப்போ வந்து அந்த லிஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிடணும். அந்த லிஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகி எல்லையிலே வந்து ஸ்டோர் ஆகணும்னா எல் டாட் ஸ்டார்ட் போட்டிங்கன்னா போதும். இப்போ எல் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகி வந்துடும். இப்போ வேணாம், எனக்கு எல் வந்து அப்படியே இருக்கணும், வேறு ஒரு வேரியபிளில் சார்ட்டரான எல் வந்து எல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா, இப்போ சார்ட்டரான எல் எலமெண்ட்ஸ் பார்த்தோன்னா 1 2 3 5 அது வந்து கேல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் எல். இங்கே சார்ட்னு போட்டால் எல்லே வந்து சார்ட் ஆகிடும். இங்கே சார்ட்டட்னு போட்டிங்கன்னா கேல வந்து ஸ்டோர் ஆகிடும். சார்ட்டட் போட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் கண்டிப்பாக போடணும். சார்ட் போட்டிங்கன்னா இது வந்து எல்லே வந்து போடணும். இது வந்து எல் டாட் சார்ட், இது சார்ட்டட் ஆஃப் போட்டுட்டு யாராவது வேரியபிள். நல்லா புரிஞ்சுதாது ஏன் இதுமாரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு அரே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அது வந்து சார்ட்டடாக இல்லை சார்ட்டடாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லலாம். இது வந்து அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா அசெண்டிங் ஆர்டரில் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். லிஸ்ட்டு வாங்கியிருக்கேன், கே ஈக்குவல் டு சார்ட்டட் போட்டால் இப்போ எல் வந்து சார்ட்டடாக இருக்காது. இப்போ எல் வந்து 1 5 8 3 அப்படி இருந்ததுன்னா இது வந்து சார்ட்டராக இல்லை. ஏன்னா 3 வந்து இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்குது, சார்ட்டராக இருக்கும். ஸோ வந்து எல் வந்து சார்ட்டராக இல்லை, கே வந்து சார்ட்டராக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் செக் பண்ண சொல்ல நாட் ஈக்குவல். ஸோ அப்போ கிவன் லிஸ்ட்டு வந்து சார்ட்டராக நீங்கள் கொடுக்கல, அப்போ நாட் சார்ட்டர்ஸ் வரும். இன்கேஸ் நான் 1 2 3 அப்படி கொடுத்துருந்தேன்னா அது லிஸ்ட்டில் வாங்கியிருந்தா சார்ட்டர்லேயும் அதே தான் இருக்கும் 1 2 3. அப்போ வந்து 2 லிஸ்ட்டு வந்து ஈக்குவல். ஸோ வந்து சார்ட்டர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து அந்த சார்ட்டர் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, டிசெண்டிங் ஆர்டர்லேயே அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர் போட்டுட்டு இன்னொரு வேரியபிள் வச்சுப்போம். வி ஈக்குவல் டு கே ஆஃப் ஒரு ரிவர்ஸில் இருந்ததுன்னா அப்போ வந்து எல் ஈக்குவல் டு விஆர் இருந்தால் கூட ஒருவேளை ரிவர்ஸில் இருந்தாலும் அது வந்து சார்ட்டட் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்போ சார்ட்டட் நாட் சார்ட்டட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். இது எதுக்கு போட்டோன்னா இப்போ சார்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணுறேன், அது ரிவர்ஸ் பண்ணால் ஈக்குவலாக இருக்கா இல்லை அப்படியே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக். அப்படியே ஈக்குவலாக இருக்கிறது வந்து கே அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் வி அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுட்டு சார்ட்டர் இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இதாங்க காய்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.